வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள சிஎஸ்ஐஆர் துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக இதுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ இல்லைங்க. உங்களுக்கான சம்பளம் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 51,000 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஒரு 11 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் ரெக்யர்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஆர்கனைசேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ரெகுலர் பேசிஸில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. மொத்தமாக ஒரு 8 காலி பணம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு 19 மே 2025 லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னென்ன பதவிக்கு உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டகரியில் ஜென்ரல் அதில் ஒரு போஸ்ட் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா எஃப்என்டிஏல 2 போஸ்ட் இருக்குது. ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் 4 போஸ்ட் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கு ஈக்குவலாக என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிச்சுக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்னால் 10 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 37,885 அப்படின்றது உங்களுக்கு பேசிக் பேவாக இருக்கும். அதேமாதிரி ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு 25,500 உங்களுக்கான பேசிக் பே. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 50,000க்கு மேலே இருக்கும். இதுக்கு எப்படி உங்கள் ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது, பல பேருக்கு தெரியாது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாத வேலைவாய்ப்பு அப்படின்றதால காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி உமன்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேண்டிடேட்ஸ் மட்டும் 500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா, த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், சிஎஸ்ஐஆர் ரோடு, தரமணி, சென்னை 6,113,000 அப்படின்ற அட்ரஸ்க்கு ஆன் ஆர் பிஃபோர் 19 மேக்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி மீட் ஆச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.